Hi guys, 4 hour to 15 minute model intraday. I mean CRT டோட்டல் சூப்பர்லாம் சொல்லுவோம்ல அது இன்னும் ஃபேமஸாக நம்ம 159 அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் 246 போடுவாங்க, இல்லை 159 மாடல் அப்படிலாம் சொல்லுவாங்க. 159 நம்மளாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங் டோட்டல் சூப் யூஸ் பண்ணி பண்ணுறோமா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் டோட்டல் சூப்பை மார்க் பண்ணிட்டு 1 ஹவரில் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுவோம். மாடல் நம்பர் 1 அண்ட் மாடல் நம்பர் 2ன்னு அதே மாதிரி 4 hour to 15 மினிட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்ற ட்ரெண்ட் எல்லாமே எப்பவும் போல ஐசிடி படி தெரிஞ்சிருக்கணும். அதோட நீங்க அதை கம்பைன் பண்ற மாதிரி சிஆர்டி டோட்டல் சூப்புன்றது கம்ப்ளீட் 100% தனி மாடல் நினைச்சுக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியட் ஐசிடி ட்ரேடரா இருக்கீங்கன்னா அதை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வியூ பண்றது இன்னும் கிளியரா இருக்கும். அவ்வளவுதானே கண்டி. ஃபுல்லா நான் வந்து சிஆர்டி மட்டும் கத்துக்கணும்லாம் வராதிங்க. அது தனி கான்செப்ட்லாம் கிடையாது. ரீபிராண்டிங் ஆஃப் PO3 கூட சொல்லலாம். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிய வைக்கிறது. அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் ஆனதுக்கு பிறகு எம்எஸ்எஸ்லாம் பீரியட் எல்லாம் ரெடி ஆன பிறகு தேர்ட் கேண்டில் தேர்ட் டே வந்து நீங்க என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வியூ பண்றது. அதுதான் சிஆர்டி. அதுல வந்து அந்த 159ன்றது கேண்டிலோட டைமிங். கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிறப்போ, அதாவது மெட்டலுக்கும் இயூக்கும் இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டைமிங். சரிங்களா? இங்க வந்து 17, அடுத்தது 21 வரும், அடுத்தது 1 o'clock கேண்டில், 1 AM, 5 AM, 9 AM. ஓகே. இதுல இந்த 1 AMன்ற கேண்டில் வந்து ப்ரீவியஸா கேண்டில் போய் ஸ்வீப் அடிச்சிருந்ததுன்னா நீங்க 5 AM அப்போ என்ட்ரி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் ஆனாதான் தெரியுமே அது ஸ்வீப்பா முடியுதா இல்ல பாடி க்ளோஸா முடியுதான்னு ப்ரீவியஸ் கேண்டில் ஐய. ஸோ இதுதான் வந்து 159. சரிங்களா? ஆனா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு எது நல்லா புரியணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாம ஜஸ்ட் ஸ்வீப் மட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஓகே. சரி, இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வீக் லோ வந்து மார்க்கெட் எடுத்திருக்கும். ஓகே. ஸோ இந்த வீக்கோட ஹைக்கு போகுதுன்றது வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்னோட வியூவா இருக்கும். இன்ட்ராடே மாடலில் கூட சொல்லியிருப்பேன். பட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல எனக்கு வரும்போது ஐ2ல ஃபிப்பு போடுறேன், ஒரு 0.5 இந்த ஓபில இருந்து மார்க்கெட் கீழே வருமானன்ற ஒரு செல்வியும் எனக்கு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் பண்ண போறேன். 4 hour 1 hourல தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு இப்போ கிடைக்க போகுது. ஓகே. இப்போ இது ஃப்ரைடே, புல்லிஷா தான் இருந்திருக்கு. இப்போ 4 hours உள்ள போறேன். மார்க்கெட் இன்னும் புல்லிஷா கண்டினியூ பண்ணோம்னா அட்லீஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும். இந்த லோன்ல இருந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் இது இந்த ரீசன் ஸ்விங் லோன் கூட எடுத்துக்கோங்க. இது 0.5 இருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாமான்னு கேட்டா இது ஃபுல்லா லிக்விடிட்டி. இந்த மாதிரி இருந்தாலும் லிக்விடிட்டி தான். நான் ஷுவரா சொல்லுவேன். 15 டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா உங்களுக்கு இது ஃபுல்லாவே லிக்விடிட்டியா இருக்கும். ஸோ அப்போ இங்க வரணும். ஆனா இங்க வரல மார்க்கெட். ஏன்னா சில்வர்ல இந்த ஃபீச்சர் தொட்டிருக்கு, கோல்டுல தொடாம போயிடுச்சு. அது பீரியட் எசன்டியா மாறிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரீமியம்ல இருந்தது. நான் டிஸ்கவுண்ட் வந்தப்பறம் பை ஆகணும்னு பாக்குறேன். அவ்வளவுதான் சினாரியோவே போன வாரம். இப்போ நான் மண்டே உள்ளார போறேன் பாருங்க. இந்த ஸ்வீப்லாம் கன்சிடர் வேண்டாம், இதுவும் கிடையாது. இந்த 21 கேண்டில்ன்றது ஏஷியன் ஸ்வீப். இது கோல்டு எனக்கு நான் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா நான் எதுக்கு இந்த ஸ்வீப்பை வந்து பிகினருக்கு வேணாம்னு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்னா, ஏஷியன் மார்க்கெட்டோடைய ஹைஸை லண்டன் 1 AM ஸ்வீப் பண்ணானா உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏஷியன் மார்க்கெட்டோட ஹைஸை ஏஷியனே ஸ்வீப் பண்ணானா நீங்க கரெக்டா அங்க ஸ்வீப் இந்த மாதிரி ஃபுல்லா எதுவுமே இல்லை பக்காவா ஆயிடுச்சுன்னா ஓகே. சம்டைம்ஸ் அதெல்லாம் இருக்கும், இன்னும் பெண்டிங் இருக்கும், அதை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. திருப்பி மார்க்கெட் ஸ்வீப் பண்ற மாதிரி போய் நீங்க எசல் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். வேற எந்த ரீசனும் கிடையாது நான் அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு. நான் ஆல்ரெடி இந்த சீரிஸ் போறத நீங்க பாத்துட்டே வந்தா அது புரியும் கைஸ். ஓகே. இப்போ 5 o'clock லோ வந்து 9 ஸ்வீப் பண்ணிருக்கு. இதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா 13ன்றது உங்களுக்கு பிஎம்ல போயிடும். இப்போ மண்டே என்ட்ரி கிடையாது, அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா. இப்போ இதை எடுத்துக்கோங்க. 1 o'clock. ஓகே. இப்போ இதை பாருங்க. 21 லோவை இங்க 1 வந்து ஸ்வீப் பண்ணிருக்கா. நம்ம இதுல என்ட்ரி பார்க்கலாம் 5ல. நம்ம இங்க வந்து ஏன் பை பார்க்கணும்? நம்மளோட வியூ வந்து டிஸ்கவுண்ட் இருந்தா பை ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஃபேராலிக் ஆப்ல வந்து ட்ரை இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? இது வந்து ரிஸ்கி பைஸ். இந்த ஐஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கான டார்கெட். அப்படியே 15 மினிட் டைம் ஃப்ரேம் போறேன். இந்த லைன் நான் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கான காரணம் தேர்ட் கேண்டிலோட ஸ்டார்டிங் 5 AM இதுதான். அது பிஃபோரா இங்க வந்து ஒரு ஓபி ஒன்னு நீங்க இதுல என்ட்ரி போடலாம். இல்லைனா திருப்பி அதெல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு தருமானு கூட பார்க்கலாம். ஆனா எல்லா நேரத்துலயும் தருமான்றது நான் ஷுவரா சொல்ல மாட்டேன். இங்க ஐஎஃப்இஜி இருக்கு, இதுல இருந்து நீங்க என்ட்ரி போடலாம். ஐஎஃப்இஜி பாடி க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி வந்து மார்க்கெட் டேப் வந்து 6:45. இதோட என்ட்ரி டைமிங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நியூயார்க் டைம்ல மிட் நைட் 12 AM இருந்து ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் பாருங்க. 12 to 12 பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா ஏஷியன்ஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு டிடிஓலாம் முடிஞ்சு ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது.
இது வந்து 3 hour ட்ரேட். அண்ட் ஆஃப் கவுண்டர் ட்ரேட் ரிஸ்கி ட்ரேட் தான், பியூர்லி லிக்விடிட்டி வச்சு ப்ளே பண்றது. லெஸ் ஸ்க்ரீன் டைம், குவாலிட்டி ஆஃப் அனலைசர்ஸ், ஒர்க் போறவங்க இல்லை நம்ம காலேஜுக்கு போகிறோம் பார்ட் டைமாக பார்க்கணும்னா ஈஸியாக பார்க்கலாம் இந்த மாடல் வச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. தென் நீங்கள் பாருங்க 17 ஸ்வீப் படிச்ச 21 இதான், இதை பாருங்க கொஞ்சம் 17 ஸ்வீப் படிச்ச 21 இதுதான். நான் 21 ஸ்வீப் மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்கன்றா. இப்போ 21 திருப்பி ஸ்வீப் அடிக்கிறான் பாருங்க, அப்போ எஸ்எல் வாங்கியிருப்பீங்க. இப்போ இங்க வந்து 4 hour செல்ஃப் ஹெராலி கேப் இருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய 4 hour செல்ஃப் ஹெராலி கேப்புக்கு ஃபாலோ பண்ணி எம்எஸ்எஸ் கொடுத்து கரெக்டாக தான் கீழே வந்துகிட்டு இருக்கு. நீங்க எய்ம் வந்து தாராளமா இது வரைக்கும் வைக்கலாம், சரிங்களா? அது வந்து டே டைம் ஃப்ரேம் லோவா இருக்கும், அதனால சொல்றேன். பாருங்க டே டைம் ஃப்ரேம்ல லோ அது. பட் இந்த 17 என்ற கேண்டில் 21 ஸ்வீப் பண்ணி முடிச்சுட்டா நான் 1 o'clock என்ட்ரி போறேன்னா 1 o'clock திருப்பி 21 ஐ எடுக்கிறோம். அப்ப நீங்க எஸ்எல் தான் அடிச்சிருக்கோம், காமிக்கிறேன். இதனாலதான் நான் 1 o'clock ஸ்வீப் ஆனா மட்டும் 5-9 மட்டும் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது 1 o'clock ஸ்வீப் ஆனா 5 என்ட்ரி எடுக்கலாம், 5 ஸ்வீப் ஆனா 9 என்ட்ரி எடுக்கலாம், அவ்வளவுதான். அது ரெண்டு தான். நல்ல வேலை, இப்போ இங்க என்ட்ரி கிடைக்கல கைஸ், சூப்பர். எப்படி சொல்றேன்னா இது வந்து தேர்ட் கேண்டில். இப்போ ஆல்ரெடி இங்க வந்து எதனா என்ட்ரி இருக்கானா கிடையாது, ஏன்னா இங்க இன்னும் இது வந்து உடைக்கவே இல்லை. ஐஎஃப்இஜி உடைச்ச பிறகு வேணா நீங்க என்ட்ரியா பார்க்கலாம். அதுக்குள்ளார உங்களுக்கு இங்க என்ன நடந்திருக்கு, அகைன் ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கான் அழகா. திருப்பி இங்க வந்து அட்மோஸ்ட் ஹை ஒரு ஃபெராலி கேப் மார்க்கெட் வந்து டச் பண்ணிருக்கு, ரொம்ப மேல வந்து டச் பண்ணிருக்கு. இது வந்து 4 hour டிஎஸ். எம்எஸ்எஸ் அது எல்லாமே இருக்குல்ல. அப்படி இல்லைனா கூட நீங்க ஐஎஃப்இஜி கூட கன்சிடர் பண்ணிட்டு அதை க்ளோஸ் வச்சோட நீங்க இங்க இருந்து கூட என்ட்ரி எடுக்கலாம். இருக்கு பாத்தீங்கன்னா ஐஎஃப்இஜி, இந்த ஐஎஃப்இஜி பாடி க்ளோஸ் இருக்குதா மார்க்கெட்டுங்க, பாடி க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி தொடுதா, அதை எடுத்துட்டு நீங்க எஸ்எல் எடுத்துட்டு ஐல கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்க எஸ்எம்டி இருக்கும் கைஸ், எஸ்எம்டி கன்சிடர் பண்ணுங்க. 1 o'clock தான் இங்க ஹையா இருக்கும். ஒரு கிலோ 1 o'clock அதுதான் ஹையா இருக்கும். 215 வந்து 1 o'clock கீழே தான் இருக்கும். இதுவே நீங்க எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியில் போயிட்டு 15 minute டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு இருப்பாங்க இங்க 215 தான் ஹைல இருப்பான். 1 o'clock 1:30க்கு மேல 215 தான் ஹையா இருக்கும். இதுவே எக்ஸ்ஏ யூஎஸ்டியில் 215 லோவா இருக்கும், லோவர் ஐ. ஓகேங்களா? ப்ரீவியஸ் அந்த 1 o'clock விட இது வந்து லோவா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ எஸ்எம்டி தென் டார்கெட்டிங் த டே டைம் ஃப்ரேம் லோ. எடுத்தோடனே எஸ்டிஎஃப் டார்கெட் மட்டும் இருக்காதீங்க, எல்டிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 2 டார்கெட். இது 15 hour வருது டோட்டலா, மேபி ஒரு 10. ஆமா, ஏன்னா இந்த ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக போதும். என்ட்ரி டைமிங் 3:30 சில்வர் புல்லட் டைம்ல தான் வருது. க்ளோசிங் டைமிங் 11:15. செஷன் டு செஷன் தான், லண்டன் டு நியூயார்க் முடிஞ்சிருச்சு. வாரத்தில் 2 ட்ரேட் கிடைச்சா கூட போதும். இயூஜியூ கோல்டு மட்டும் பாருங்க, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அதை எடுத்துக்கோங்க, இதெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் தான். பட் நம்ம நெக்ஸ்ட் செஷன் பிஎம் ஆகல, நம்ம போக மாட்டோம். அடுத்தது இந்த ஸ்வீப் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஃபெராலி கேப் தொடரல, அதை பார்த்துக்கோங்க. 1 July 9 AM ஃபெராலி கேப் கீழே வந்தாதான் உங்களுக்கு மார்க்கெட்டு ஃபெராலி கேப்ல ரீச் ஆச்சுன்னு அர்த்தம். 1 July 9. ஓகே, அப்படியே இங்க 4 hour டைம் ஃப்ரேம்ல சில்வர்ல பாருங்க, அந்த ஃபெராலி கேப் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிருக்கும், தெரியுதா? 1 July 9 AM கேண்டில் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெராலி கேப் உள்ள டச் ஆயிருக்கு. எக்ஸ்ஏ யூஎஸ்டி தான் வரல. இது வந்து பிடிஆர் எஸ்எம்டி. ஒரு பேர்ல பிடிஆர் வந்து ரீச் பண்ணிட்டு ஒரு பேர்ல பிடிஆர் அவங்க ரீச் பண்ணாம போறாங்கன்னா பிடிஆர் எஸ்எம்டி இப்படி இருக்கா. பிளஸ் இது வந்து ஒரு ஸ்வீப்பா, அகெயின் இங்க ஒரு ஸ்வீப் மார்க்கெட்ல. ஸோ இப்போ நான் தாராளமா எதிர்பார்க்கலாம், இந்த ரேஞ்சோடைய லோ எடுத்துட்டானுங்க, இப்போ இந்த ஐக்கு மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு. இங்க ஸ்வீப் ஆனது பாருங்க, 21 கேண்டில் தான் ஸ்வீப் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாடலோட நேமே 159. 21ஓட லோவை வந்து 1 o'clock ஸ்வீப் ஆகணும், இல்லைன்னா 1 o'clock லோவை வந்து
5 o'clock ஸ்வீப் பண்ணோம். அப்போ நீங்கள் 9 o'clock என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ 159 மாடல் தான். பட் 21 நான் எப்பப்பெல்லாம் எடுப்போம், நான் ஏஷியன் மார்க்கெட் வந்து மொத்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிச்சுன்னா நான் 21 நம்புவோம். 1 o'clock என்ட்ரி போவோம், லண்டன்ல என்ட்ரி போவேன். இது பை த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், எடுத்து மாட்டிக்காதீங்க. இதை கூட நான் வந்து கோல்டுக்கு மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், இயூ ஜியூக்குலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவும் இல்லாமல் நான் டேரெக்டாக 4 hour வந்து 15 வரேன். நீங்கள் 1 hourலாம் கூட போய் பாருங்க. பாருங்க 1 hour லெஃபிஜ் தான் இது. இப்போ அது பக்கா ட்ரேட் தானே. நான் உங்களுக்கு மாடல் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்றது புரிய வைக்கிறதுக்காக அனலைஸ் அதை எப்படி ரோமியோ எடுத்தாரோ அதே மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கன்வே பண்ணுறேன். இப்போ இது 1 o'clock தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன எடுக்கலாம், மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 1னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சிஆர்டி வந்து மார்க் பண்ணுறீங்க, அந்த டோட்டல் சூப் மார்க் பண்ணுறீங்கல்ல, அந்த டோட்டல் சூப் லைனை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு பேரிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கணும். அந்த பேரிஷ் கேண்டிலை தாண்டி அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் வெளியே வச்சிட்டானா நெக்ஸ்ட் அது தொடும்போது எடுத்துக்கோங்க, லைக் ஓபி, அவ்வளோதான். இல்லை ஐஎஃப்ஜி கூட இங்கே இருக்கு கைஸ். இது வந்து ஒரு சீரியஸாகவே நான் போட்டுட்டு வரேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஜஸ்ட் இது வந்து நியூவாக இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தரலன்னு. 5 hour ரொம்ப அதிகம் கைஸ். இவ்வளோ ட்ரேட்ஸ்லாம் தாராளமாக 1 monthக்கே போதும். 115 ட்ரேட் எடுத்திருக்கோம். அரௌண்ட் 10 AM மேக்ரோஸ் எல்லாம் போயிட்டு ட்ரேட் ஹிட் ஆயிடுச்சு டிபிஏ. தென் இங்கே பார்த்துட்டுமா டோஸ்ட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே 21 ஸ்வீப் ஆகுது. இங்கேயும் பாருங்க, இங்கே 21 ஸ்வீப் ஆகுது. இப்போ இங்கே எதுக்கு ப்ரோ நான் செல் எடுக்கணும்னா, இந்த ஃபேராலிக்கு அப்போ வரணும்னு திருப்பி மார்க்கெட் பையாக தானே போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அப்போ இங்கே வரணும் இல்லை, ஆனால் நான் இதை எடுக்கத்தா இல்லை. ஏன் எடுக்கத்தா இல்லை தெரியுமா? இப்போ நான் இந்த 17 வந்து 21 ஸ்வீப் பண்ணுச்சு, நீங்கள் எடுக்கலாம். இப்போ அகைன் வந்து மார்க்கெட் வேணும்ட்டு இங்கே ஃபுல் ஸ்வீப் கொடுத்துச்சுன்னா திருப்பி மேலே வந்து, அதனால நான் அதை வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோதான் நம்ம என்ட்ரிஸ், அதாவது நம்ம என்ட்ரியாக பார்க்க போகிறதில்ல கைஸ். அப்படியே யூரோ யூஎஸ்டி போயிடலாம், ஜிபிபி யூஎஸ்டி அப்படியே சைடு பை சைடு வச்சுப்போம் நம்ம. இப்போ யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு ப்ரீவியஸ் வீக்ல, சும்மா ஒரு வீக்லி எடுத்துக்கோங்க. ஹியூஜ் டார்கெட்டை முடிச்சிருக்காங்க, வெரி ஹியூஜ் டார்கெட். அப்போ அங்கே ஸ்லோவாக இருப்பான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரீவியஸ் வீக்கே வந்து அவன் அதுக்கு முன்னாடி வீக் கூட ஐசன் லோஸ்குள்ள தான் இருந்தான். இப்போ திருப்பி அதுக்கு முன்னாடி வீக் கூட ஐசன் லோஸ்ல தான் இருக்கான். ஸோ அப்படியே ஒரு ரேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, மார்க்கெட் அப்படியே சுருக்கிட்டே வருது. இப்போ வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். கிளியர் கட் என்ட்ரிஸ் கிடைக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு வெறுப்பாகும். எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கானா, இந்த லோடு தான் இந்த ஐக்கு போறான்றதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது வீக்லிலே சிஆர்டி நீங்க வேணா எடுத்து பாருங்க. இங்கே 4 hour உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடே கிடைக்கும். வீக்லி வந்து நான் 4 hour போறேன். மாடல் நம்பர் 1 கரெக்டா, ஒரு டோட்டல் சூப் லைனை பேரிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் முடிச்சிருக்கு. அந்த பேரிஷ் கேண்டிலை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்ச உடனே நீங்க அதை வேலிடேஷன் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஸ்விங் ட்ரேடு, நான் இன்ட்ராடே வீடியோட எடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ட்ரேட் அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளா இருக்கு. இங்கே எல்லா ட்ரேட்டும் நீங்க பொறுமையா வச்சால தான் போவோம், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ புரியுதா மார்க்கெட் அங்கே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. போன வாரம் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் 5000 மார்க்கெட் தொட்டிருக்கு. அப்போ பை பார்க்கறது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இல்லை. ஓகே, இயூ வந்துடலாம். டே டைம் ஃப்ரேம்ல போகிறோம். இங்கே மண்டே இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு மாதிரி ஒரே ஒரு ரேஞ்சோட ஹை க்ளோக்குள்ள தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த ப்ரைஸை அவாய்ட் பண்ணணும். இது வந்து என்எஃப்பி டே. ஓகே, ஃப்ரைடே லீவ், ஜூலை 3 ஃப்ரைடே லீவ். அதனால முன்னாலே வந்து என்எஃப்பி நியூஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு டேவோட ஐசோலோஸ்குள்ளே மார்க்கெட் சொத்துது. எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால் நான் எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? இந்த 4 hours போய் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க அது கோல்டு ஜியூ மட்டும் பார்த்துட்டு போகலாம், அங்கே ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கு. சரிங்களா? எங்க மிஞ்சி போனால் நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் மேலே உடச்சிட்டு போகணும்னு நினைப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுக்கணும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்புல இருப்போம். ஃபைன், அதுக்கு அவன் டிஸ்கவுண்ட் வரானா, அந்த செல்ஸ் தானா, சரி அந்த செல்ஸை பிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் திருப்பி அவன் மேலே போயிட்டு அந்த ஐயை உடைக்காம செல்லாக வரான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறது? சரியா இல்லை மார்க்கெட் இங்கே பாருங்க கரெக்டாக போயிட்டு இருக்கா. இதுதான் நான் மெயின்னு சொல்ல வரேன். இப்போ இதுவே யூரோ யூஎஸ்டியில்
வீக்லிக்குள்ள மார்க்கெட்டை சுத்திக்கிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம. அதே நேரத்துல நீங்க ஜிபிபில போயிட்டு வீக்லியில பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்வீப் அடிச்சான் 22 ஜூனே. அப்போ ஜூலை பிறந்ததுல இருந்து நீங்க என்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எங்க அதிகமா தங்கி இருக்குன்னு பார்க்க கத்துக்கோங்க. இப்போ டே டைம் ஃப்ரேம் போறீங்க, இவங்ககிட்ட தான் ப்ராபபிலிட்டியான பைஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்க இவனை தான் பார்க்கணும். இங்க எவ்வளவு பெரிய செல்ஃப் ரேலி அப்படி கிடையாது, நம்ம தான் வீக்லிலே பார்த்துட்டு போறோமே, அப்புறம் எதுக்கு இதை பத்தி யோசிக்கணும்? சரி, அதை பத்தி யோசிச்சாலும் உங்களுக்கு செல்ஃப் ரேலி கேப்புக்கு மார்க்கெட் எதனா 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் தருதா? எதுவுமே இல்லை, ஃபுல்லா ஹையர் அண்ட் ஹையர்லோட போயிட்டு இருக்கு. ஓகே, பாருங்க இங்க 6th ஜூலையா 6th ஜூலை 1 o'clock கேண்டில், 5 o'clock கேண்டில், 9 o'clock கேண்டில், நோ என்ட்ரி, எதுவும் கிடையாது, ஸ்வீப்பே கிடையாது அங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது மறுநாள் போறேன் நான், 159 கன்சாலிடேஷன் தான், எந்த விதமான கீழே வாங்க கிடையாது, ஒண்ணுமே இல்லை. திருப்பி அனஸ்டே 1 o'clock, 5 o'clock, 9 o'clock, இங்கேயும் எதுவும் இல்லை. ஆனா மார்க்கெட் கரெக்டா இப்போதைக்கு வந்து பைய தொட்டிருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணுங்க. நீங்க இந்த 9 o'clock கேண்டில்ல நீங்க வேணா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிருக்கலாம், ஷுவரா பண்ணலாம். சரிங்களா, எப்படின்றத நான் சொல்றேன். டைம் ஃப்ரேம் போறேன். டோட்டல் சூப்பர் பார்த்தா எஸ்எல். இப்போ புரியுதா உங்களுக்கு? மேபி இந்த ஓபி ஆர்எல்ஸ் இந்த ஃபேராலிக் பிளார் என்ட்ரி இருந்தால் கன்ஃபார்மாக எஸ்எல் தான். இங்கே வந்து மார்க்கெட் தொடும் போது ஒரு எஸ்எல் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்எல் ட்ரேட் போட்டுடலாமா? இதெல்லாம் இருந்திருக்கும். வெயிட். ஓவர்ல அந்த டைம் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த லோவுக்கு இது ஸ்வீப் வித் ஃபெராலிக், அப்புறம் நான் இங்கே தான் என்ட்ரி எடுக்க போறேன் 9 o'clock. அப்படியே உள்ள போறேன். ஓகே, அது 9 o'clockனா அப்போ வந்து திருப்பி தொடர்ச்சி அந்த ஃபெராலிக் அப்போ 10 o'clock தொடும். அப்போ இந்த என்ட்ரி பிஎம் செஷன் போயிடுதா? ஓகே, அப்போ நம்ம இங்கே எஸ்எல் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஈவன் ஸ்ட்ரக்சர் லோவே வச்சிருந்தாலும் காலி தான். அதுக்கப்புறம் அவன் போயிருக்கான் ஐஎஃப்இஜி. அதே டார்கெட் தான். கொஞ்சம் டைம் எடுத்துருக்குது பிஎம் செஷன்ன்றதுனால. 4.5 ஆர்டர். அப்புறம் நீங்கள் என்ட்ரி போடும்போது 12:30 ஆகிட்டு இருக்கு. மறுநாள் 2:30 வரையும் ஓடி இருக்கு. ஓகே, அகைன் 4 hours. மறுநாள் பாருங்க 159. நீங்க போயிட்டு ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, இவ்வளோ பெரிய ஸ்வீப் பண்ணியிருக்கான்ல, கன்சிடரே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க வந்து ஒரு வேலிடான பாயிண்டே கிடையாது. இன்னும் பிஎஸ்எல் ஸ்பெண்டிங்ல இருக்கு. இந்த பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணதுக்கு போயிட்டு மார்க்கெட் இன்னும் டவுன் ஆஃப் ஃபாலோ ஆகும்னு நினைச்சா அது அடிக்கே ஆகாது. அப்படியே நீங்க எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ உள்ள போயிட்டு பாருங்களேன், கிடைக்காது. இந்த ஸ்வீப்புக்கு நீங்க எடுக்க தகுந்தா மார்க்கெட்ல வந்து இந்த ஃபிஜி உள்ளார போகும்போது ஒரு வேலிடா இருக்கும் ட்ரேடு. அது உள்ள மார்க்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கே மணி 9 ஆகுது. நீங்க அங்க எடுத்து ஹோல்ட் பண்ணினா கூட உங்களுக்கு அவ்வளவுதான், இங்கே நின்று போச்சு மார்க்கெட். அங்கே நின்று போச்சு, ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகே, சரி, அது எதுக்கு எடுக்காதீங்கன்னு சொல்றீங்கன்னா ஃபுல் பிஎஸ்எல்ஸ் கரெக்ட் ஆகல. ஏதோ தானோன்ற எல்லா ஸ்வீப் எடுக்கக்கூடாது. இப்போ 4 hour ஃபேராலிகா போட்டு சேர்ந்த மாதிரி வந்து அதை எடுத்தோமா அது மாதிரி பர்ஃபெக்டா பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, இங்க எல்லா எஸ்எஸ்எலும் கலெக்ட் ஆகுதா, இந்த ஈக்குவல் எல்லாம் கலெக்ட் ஆகுதா, எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இது இந்த இடத்துல எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் சொல்றேன். இப்போ இங்க ஓவராலா எல்லாத்தையும் கலெக்ட் ஆகுது. இன்வெர்ஷன் ஃபேராலிகா இருக்கு, தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மார்க்கெட் கீழே எடுக்கலாம்.
செகண்ட் டைம் வந்து மேலே போறான்னா மொத்தமாக தான் நம்மளுக்கு பிஎஸ்எல்ஸ் வந்து கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். சும்மா சின்ன சின்னதாக கரெக்ட் ஆனால் வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட் டோஸ்ட்டு ஃப்ரைடே வந்தாச்சு. 159 இதுவும் வேலைக்கு ஆகல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிஆர், ஏன்னா இது ஒன்று தான், ஓபி இதுதான். ஸோ மார்க்கெட் வரணும். இந்த ஸ்வீப்பை பாருங்க, இவன் ஓகே போயிட்டு அந்த மேக்ஸிமம் ஓஹோ இதுவும் எடுக்கல, ஓகே அப்போ இது வேண்டாம். 21 அது நம்மளுக்கு கன்சிடரே வராது, இங்கே தான் இருக்கோம் 1. ஓகே இன்னும் ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தோமா நம்ம யூரோ யூனிவர்சிட்டியில். ஜிபிபி போயிட்டு பார்க்கலாம், இதான ப்ராபபிலிட்டி அந்த டே டைம் ஃப்ரேம் ஃபேர் வேலைக்கு அப்புறம் போட்டுட்டு இருந்தது இல்லை. ஸோ இது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். 1 சூப்பர் ஸ்வீப் பண்ணிருக்கா, இது நல்ல செட்டப். பிடிஆர் என்ன ப்ரோ இருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேம் அது டெய்லி லோ, ஃப்ரைடே லோ எடுத்திருக்கு. ஃப்ரைடே லோ எடுக்கிறதும் டே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபேராலி அப்போ தொடரத்தும் 4 ஹவர்ல அது சிஆர்டி டோட்டல் சூப்பர் மாறுறதும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அது பக்கா வேலிட் கீ லெவல் உள்ள டோட்டல் சூப் 4 ஹவர் டிஎஸ்ன்னு போட்டுடுறேன். 1 வந்து ஸ்பீப் படிச்சா நான் 5ல என்ட்ரி பார்க்க போறேன். இதை வந்து டார்கெட் வச்சிடலாம். மினிட் எப்படி மொத்த கன்சல்டேஷன் காலி பண்ணிட்டு மேலே இந்த ஈக்குவலைஸ் ஆன பிஎஸ்எல்ஸ் எடுக்கிறது மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே இங்கே ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கா, கிளாரிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ட்ரிக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன், ஈக்குவல் லோஸ் இல்லாமல் எஃப்இஜி கிரியேட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்க பார்ப்பேன். ஓகேங்களா, இந்த லோ ஸ்வீப் ஆயிடுச்சு, இந்த லோ ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆனால் எஃப்இஜி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது வரைக்கும் பாருங்க எஃப்இஜி இப்படி தான் எடுக்க பார்ப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஹையை தாண்டி இங்க ஒரு ஹை வச்சிட்டானா அது இப்போ ஃபேரடே அப்டேட் பண்ணிருக்கானா, இது அவ்வளோதான். இது 2 என்ட்ரி தான் கிளியரா இருக்கு. இது வந்து நியூயார்க் டைம்ல, இவர் வந்து லண்டன் டைம்ல வருவார். இல்லை 6:30 தான், ப்ரீ நியூயார்க். இந்த ஐஸ் வரைக்கும் பர்ஃபெக்ட் ஒரு 5 hour ட்ரேட். ஓகே ஓகே இங்க பார்த்தோம். இதான் பார்த்தோமா, டியூஸ்டே. ஓகே எது வரைக்கும் ஐ போகணும், இங்க இருக்கு பிஎஸ்எல்ஸ். போஸ்ட் இந்த பிஎஸ்எல் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்எல் வச்சுக்கலாம். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே ஐ எம் கண்டினியூங் நவ். சாரி கைஸ், நடுவில் ஸ்டாப் பண்ணது. சூப்பராக போயிருக்கு, ஆனால் அகைன் அங்கே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இது சம்மந்தமே இல்லையா ஃபாலோ ஆகுது, எனக்கு சுத்தமாக புரியலை. கண்டினியூஷன் தான் ஆகும்னு நான் பார்த்தேன். இந்த 4 hour ஃபேராலி அப்போ திருப்பி தொட்டுட்டு திருப்பியும் ஃபாலோ ஆகிறான். ஸோ இதில் எனக்கு எந்த விதமான என்ட்ரி இல்லை கைஸ். ஏன்னா பை தான் பார்க்குறேன். இங்கே டே டைம் ஃபேராலி டேப் ஆச்சு, இங்கேருந்து திருப்பி போகலாம்ல, திருப்பியும் ஃபாலோ ஆகிறான், அதை வேறு எடுக்கிறான். சரி இதை ஒரு என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிப்போம், அவ்வளோதான். அந்த ஃபால் நான் பிடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நம்மளுது கிடையாது, எல்லா மூவும் நம்மளுது கிடையாது. சரிங்களா, வாரத்துல 2 ப்ராஃபிட்டபிளா இருங்க போதும். 2 என்ட்ரி ப்ராஃபிட்டபிளா இருங்க, 2 hour 3 hour ஒரு என்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. செம்ம லைஃப் அது, சீரியஸ்லி சொல்றேன், செய்து பாருங்க. நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன், அதுக்கப்புறம் நான் இங்க வச்சுக்கலாம். சரிங்களா, அது ஒரு அடியாக போய் அடிச்சிட்டான். செகண்டரி ஃபர்ஸ்ட் சொல்றேன், இது வரைக்கும் வச்சா போதும்னு. நிறைய விக்கு இருந்தா விக்கு லாஸ்ட், ஃபர்ஸ்ட் பாடி டிபி. இதுக்கு உங்களுக்கு பிஎம்ல தான் போய் டிபி ஹிட் ஆயிருக்கு. 15 minute டைம் ஃப்ரேம் நல்லா இருக்கு கைஸ், இது சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு, என்ட்ரி நச்சுன்னு இருக்கு. இது வந்து நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இப்போ சும்மா கொஞ்சம் மொபைல் எடுத்து செக் பண்ண முடியும், டக்குன்னு பார்க்க முடியும். ஆனா அவங்களுக்கு இது மொபைல்லேயே ஓரளவுக்கு கிளாரிட்டி பார்க்க முடியும் கைஸ். சரிங்களா, முடியாம இல்லை, இது நீங்க மார்னிங்கே பிளான் போட்டு வைக்கணும், லெவல்ஸ்லாம் ஓரளவுக்கு. அது 4 hours ஒன்ஸ் தான் நீங்க செக்கே பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்வீப் நடக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க. இது என்ட்ரி கைஸ். ஓகே, இதை வந்து மாடல் நம்பர் 2 ஃபேராலி கேப் என்ட்ரி ஆகுது. 1னா அது வரைக்கும் பாருங்க, அந்த சிஆர்டி லோ தாண்டி ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த கேண்டிலை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகணும், நீங்க அதை வேலிட் எடுத்துக்கலாம்.
ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான். இங்கதான் 9 மணிக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மார்க்கெட் நின்று இருக்கு. தாராளமா நீங்க என்ட்ரி வந்து மாத்திக்கலாம். அது பாருங்க, நான் இங்க வைக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வைக்காம கொஞ்சம் ரூம் கொடுத்தா வைக்கிறேன். தட்ஸ் இட். 3 hour. சும்மா அதுக்கு வச்சுக்காம போனாங்க. எஸ்எல் வந்து நம்மளுக்கு சின்னதாச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாகும், அதெல்லாம் மேட்டர். நம்ம ஹிட் ஆகாம போனோம், அதான் மேட்டர். ஓகே, இது முடிஞ்சுதா? ஓகே, லாஸ்ட் வரைக்கும் ட்ரேட்ஸ் கிடைச்சாச்சு. நல்ல வீக். கோல்டும் ஜியும் பிச்சு ஒதுது, அதுவும் கம்ஃபர்டபுள் ட்ரேட் இது. 5 o'clock ஸ்வீப், 9 o'clock என்ட்ரி. நியூயார்க் தேர்ஸ்டே 1 AM. நம்மளோட டிபி எங்க இருக்கு? இவர் ஒரு டிபி, இவர் ஒரு டிபி. அப்போ இந்த ஸ்வீப் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே 21. இங்கே எதுவும் ஸ்வீப் இல்லை கைஸ். தட்ஸ் இட். 2 பை ட்ரேடு ஜியூவில். கோல்டில் செல்ல இருந்தது, பையா இருந்ததா? என்னென்ன ட்ரேட் இருந்தது? இங்கே ஒரு பை ட்ரேட் ஒன்று பார்த்தோம், இங்கே ஒரு செல் ட்ரேட் ஒன்று பார்த்தோம், 2 ஆச்சு. இங்கே ஒரு செல் ட்ரேட் ஒன்று பார்த்தோமா? சாரி, இங்கே ஒரு பை ட்ரேட் ஒன்று பார்த்தோம். இதோ இருக்கா பை? சாரி, இதோ இருக்கு. ஒரு பை, ஒரு செல், அகைன் ஒரு பை. ஜியூவில் மட்டும் ஒரு எஸ்எல் வாங்கி அதுக்கப்புறம் தான் கரெக்டாக போயிருக்கும். ஸோ இங்கே ஒரு 3 ட்ரேட், இயூவில் ஒரு 2 ட்ரேட், ஜியூவில் 2 ட்ரேட், இயூவில் ஒரு ட்ரேட். இயும் ஜியூ சேர்த்த மாதிரி 3 ட்ரேட் இருந்தது. கோல்டில் வந்து மட்டும் 3 ட்ரேட், 6 ட்ரேட் இருந்தது. இந்த 2-3 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலே நான் சொல்கிற அதோட அதிகமாகவே வந்திருக்கும். தட்ஸ் இட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, லிக்விடிட்டி எங்கே பெண்டிங் இருக்கு, நம்ம வந்து பை சைட் ட்ரேட் எடுக்கிறோம்னா நம்மளோட எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சா அப்பதான் பிஎஸ்எலுக்கு போகும். செல் சைட் ட்ரேட் எடுக்கணும்னா பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சா அப்பதான் எஸ்எஸ்எலுக்கு போகும். ஈக்குவல் ஐ இருக்கிற இடத்துல போயிட்டு செல் எடுக்கக்கூடாது, ஈக்குவல் லோ இருக்கிற இடத்துல போயிட்டு பை எடுக்கக்கூடாது. வித்தவுட் கீ லெவல் சும்மா அடிக்கிற ஸ்வீப்புக்கெல்லாம் போய் நம்ம ட்ரேட் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் இங்க ஃபெராலி கேப் இருக்கவே தான் இந்த ட்ரேடை வந்து நான் வேலிடுன்னு சொல்றேன். இந்த 1 ஸ்வீப் ஆகிறதுக்கு நான் இங்க போறேன். சரியா? நெக்ஸ்ட் இங்கேயும் ஃபெராலி கேப் இருக்கவே, எம்எஸ்எஸ் ஆகவே தான் இந்த இடத்துல இது வேலிடுன்னு சொல்றேன். அடுத்தது இந்த ஃபெராலி கேப் தொட்டிருக்கணும், ஆனால் ஏன் தொடர்ன்ற ரீசன் சொல்லி இந்த சிலரோட அசம்பிளி பார்த்துட்டு, தென் இங்கேயும் லிக்விடிட்டி கலெக்டடு, இங்கேயும் லிக்விடிட்டி கலெக்டடு. தென் இந்த கேண்டில் வந்து ஒரு ரேஞ்ச், அதோட லோ எடுத்திருக்கு, பாடி க்ளோஸே அவரோட லோ தாண்டி இப்போ இதோட ஐக்கு போகுது. மார்க்கெட் பைல இருக்கு, அதனால இந்த ஃபெராலி கேப் பார்த்து நம்ம பயம் கிடையாது, நம்ம பைஸ் எடுத்தோம். இதுவே ஜியூல போயிட்டு நான் டே டைம் ஃப்ரேம்லயே உங்களுக்கு காமிச்சிட்டேன் மார்க்கெட்ல ஃபெராலி கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டே டைம் ஃப்ரேம்ல தான் மார்க்கெட் 2 வாட்டியும் நம்மளுக்கு பை கொடுத்து நம்ம 2 வாட்டியும் அதை எடுத்தோம். தட்ஸ் இட் கைஸ். வில் see you on the next session. Thank you.